வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆர்ஆர்பி சுதன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ் ஓகேவா? ஸோ இந்த சேனல் முற்றிலுமே வந்து ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகுது ஓகேவா? ஸோ அதில் நம்மளோட கிளாஸஸை என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும், அதாவது ஆர்பிஎஃப், குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு கிளாஸஸை நம்ம கொண்டு போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகேஜிஎஸ் கிளாஸ் 1 ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஓகேவா? இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கையாக படிக்கலாம். ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்துன்னா படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியாலஜிக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் சரி, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே வந்து கொஸ்டின்ஸ் செட்டாக தான் பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்படியே ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 5-6 வீடியோஸ் இப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் முறையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் எக்ஸாம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் முறையில் நடக்கும். இப்போ வந்து ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸு எல்லாத்தையும் கொஷின்ஸ் அண்ட் கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஏசியாஸ் லார்ஜஸ்ட் இந்திரா காந்தி மெமோரியல் துலிப் கார்டன் சிச்சுவேஷன் விச் சிட்டி ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசியாவின் மிகப்பெரிய இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க கொஸ்டின். ஸோ எந்த கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன், அதாவது ஸ்ரீநகர் தான் ஓகேவா? எனக்கு ஆப்ஜெக்டிவாக கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டான ஆன்சர் கொண்டு வரும்பொழுது ஆப்ஷன்ஸ்னு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பரவாயில்ல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏசியாஸ் லார்ஜஸ்ட் இந்திரா காந்தி மெமோரியல் துலிப் கார்டன் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீநகர் தான் வரும் ஓகே. ஸோ அதாவது தமிழை பார்த்துக்கிறோங்க. ஆசியாவின் மிகப்பெரிய இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் வந்து எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அதனுடைய ஜம்முவோடைய தலைநகரான ஸ்ரீநகர் ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாநிலமாக இருந்துச்சு, இப்போ பிரிக்கப்பட்டுள்ளதுனால ஜம்முவோட தலைநகராக வந்துன்னா ஸ்ரீநகர் அப்படிங்கிறது உள்ளது ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சிம்பிள் ஆஃப் த யூஸ் மெக்னீஷியம். இது வந்து சயின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் நிறையா படிக்கணும் ஓகே. ஏன்னா சயின்ஸுக்கான அறிவியலுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம மற்ற டாபிக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டியை தாண்டி சயின்ஸை தொடர்பான கொஸ்டின்ஸாக வரும். ஏன்னா சயின்ஸில் உள்ள 3 டாபிக், அதாவது நமக்கு கெமிஸ்ட்ரி, பாலிட்டின்னு சொல்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு அண்ட் பாட்னி, சுவாலஜி, இதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சயின்ஸை நம்ம நல்லாவே படிச்சிருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸே ஓரளவுக்கு வந்து தான் கேட்பாங்க திரும்ப. ஏன்னா ரிப்பீட்டடாகவும் அதிக திருப்பு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்துன்னா உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ த சிம்பிள் யூஸ்டு ஃபார் த மெக்னீசியம் இஸ், அதாவது இந்த மெக்னீசியம் இருக்குல்ல, மெக்னீசியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ் ஓகேவா? அதாவது மெக்னீசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அப்படிங்கிறது வந்து என்ன சிம்பிளில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உள்ளபடி எம்ஜி. எம்ங்கிறது ஒரு கேபிட்டலில் இருக்கும், ஜிங்கிறது வந்து ஸ்மாலில் இருக்கும் ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் மெக்னீசியத்திற்கு பயன்படுத்தப்படும் சின்னம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். அப்போ என்ன சிம்பிள்னா எம்ஜி ஓகே. ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒன்று ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஏடிஸ் மஸ்கிட்டோ ஓகே. என்ன சொல்கிறாங்க, ஏடிஸ் மஸ்கிட்டோ இஸ் ஏ கேரியர் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஏடிஸ் மஸ்கிட்டோ என்பது எதனுடைய கேரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு காய்ச்சல் இருக்குல்ல, டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் அது பண்ணால் இந்த ஏடிஸ் கொசுன்னு சொல்லுவாங்க ஓகேவா? ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது கொசு ஓகேவா? இப்போ ஏடிஸ் கொசுன்னு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஏடிஸ் கொசு அப்படிங்கிறது எந்த நோய் ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு, அதாவது டெங்கு காய்ச்சல்னு சொல்லுவோம்ல, டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஸ் கொசு. இந்த ஏடிஸ் கொசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீர், அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டையோ அல்லது ஆட்டுக்கள் இந்த மாதிரி இடத்துல மழை தண்ணி இருக்குங்களா, அதாவது சுத்தமான தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் தான் இந்த ஏடிஸ் கொசு அப்படிங்கிறது உருவாகும். அதனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவுகிற காலத்தில் வீடுகளில் சும்மா எம்டியாக இருக்க இது எல்லாத்தையுமே இருக்க தண்ணியெல்லாம் கீழே கவுத்துட்றோன்னு
அதே மாதிரி வந்து அது எல்லாத்தையுமே வந்து மழை தண்ணி சேமிக்க முடியாத அளவுக்கு வேறு அது கவுத்து போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சு அதனால் எதனாலனா ஏடிஸ் கொசு, அதாவது நல்ல வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து அப்புறம் ஏடிஸ் கொசு வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு அது வந்து அப்புறம் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிற மூலமாக தான் இந்த டெங்குங்கிற ஒரு காய்ச்சலே வந்து வருது. ஸோ அதனால தான் அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண சொன்னாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். என்னென்ன கொஸ்டின்? ஃபஸ்ட்டு, ஆசியாவின் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் இந்திரா காந்தி மெமோரியல் டூலிப் கார்டன் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீநகர். அதாவது ஸ்ரீநகர் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு. ஓகே, ஸோ ஆசியாவில் மிகப்பெரிய இந்திரா காந்தி துடிப்பு திட்டம். அதே மாதிரி மெக்னீசியம் இருக்குல்ல, அதோடைய சிம்பிள். ஓகே, மெக்னீசியத்துக்கு பயன்படுத்தப்படும் சின்னம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே, ஸோ எம்ஜி. இதில் எம்ங்கிறது கேபிட்டலும் ஜிங்கிறது ஸ்மால் லெட்டரும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு குழப்பற மாதிரியே இருக்கும். பட் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எம்மும், ஒரு இதில் வந்து கேபிட்டல் ஜி இருக்கும். பட் நமக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கும்? எம்ஜி தானே, அதெல்லாம் ஒன்று மெக்னீசியம் இருக்குது, எம்மும் 2வது இடத்துல ஜி அப்படிங்கிறதோட ஞாபகம் வச்சுக்கலாம். பட் வந்து அது கேபிட்டலில் இருக்கா ஸ்மால் லெட்டரில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஓகே, இங்கே வந்து சயின்ஸில் அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மீன்படி தான் வந்து அவங்க அந்த கேபிட்டல் ஸ்மால் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லக்கூடியது தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். அப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, எஸ். அப்போ எம்டினிஸ்றதுக்கு எம்ஜி, எம்ங்கிறது கேபிட்டல், ஜிங்கிறது ஸ்மால். ஓகே, அடுத்து ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஏடிஸ் கொசுங்கிறது எதனுடைய கேரியர்னு பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய. நெக்ஸ்ட் பாருங்கள். விச் விட்டமின்ஸ் ஆக்டிவேட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் த கால்சியம் எசென்ஷியல் ஃபார் பிளட் கிளாட்டிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரத்த உறைதலுக்கு அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை எந்த வைட்டமின் செயல்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே அப்படின்னு நிறைய ஆப்ஷன், ஏதோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க வைட்டமின்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் கே. ஓகேவா? ஸோ வைட்டமின் கேங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த முறைதலை பற்றி சொல்லிட்டாவே வந்துன்னா உங்களுக்கு, அதாவது ரத்த முறைதலுக்கான அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை எந்த வைட்டமின் செயல்படுத்துகிறது அப்படின்னா வைட்டமின் கே. ஓகேவா? ரத்த முறைதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு வைட்டமின் கே தான் வந்து ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ ரத்த முறைதல் அப்படின்னாவே வைட்டமின் கே. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் அதே சொல்லியிருந்தேன், சயின்ஸ் தான் வச்சு தாங்க நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அது கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ் என்ன? இது பயாலஜி. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ரோட் த நாவல் த ஒயிட் டைகர். ஓகே, அதாவது ஒரு புக்கு வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பான். இந்த புக்கை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறது நமக்கு எஸ்எஸ்சிலையுமே கேட்பாங்க. அது எஸ்எஸ்சியில் கேட்டு ராவடி கொஸ்டின்ஸாக இருக்கணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ரயில்வேல கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படித்தாலும் சரி, ரயில்வே எக்ஸாம் படித்தாலும் சரி, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ். ஹூ ரோட் த நாவல் ஆஃப் த ஒயிட் டைகர். ஓகேவா? அப்போ இந்த ஒயிட் டைகர் அப்படிங்கிறத யார் நாவல் வந்துன்னா யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவிந்த் அட்டிகா. ஓகேவா? ஸோ அரவிந்த் அட்டிகா அப்படிங்கிறவர் தான் எழுதுகிற நாவல் தான் வந்து இந்த ஒயிட் டைகர். ஓகேவா? ஸோ புக்கை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் படித்தாலும் சரி, எந்த ரயில்வே எக்ஸாம் படித்தாலும் சரி, புக்கை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எழுதினாலும் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. அரவிந்த் அட்டிகா அப்படிங்கிறவங்க வந்து எழுதின நூல் தான் வந்து இந்த ஒயிட் டைகர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க. த காங்கிரஸ் ஆனுவல் செஷன்ஸ் ஆஃப் டிசம்பர் 1929 லாகூர் வாஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அதனுடைய லாகூர் செஷன்ஸ். ஓகே, லாகூர் செஷன்ஸுங்கிறது டிசம்பர் 1929 வந்து லாகூரில் நடந்திருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய லாகூர் கூட்டங்கிறது டிசம்பர் 1929 நடந்திருக்கும். இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான முடிவு என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி முக்கியமான முடிவு என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ். ஓகே, ஸோ முழு சுதந்திரம். பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது முழு சுதந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தமிழில் சொல்லுவாங்க. இது பூர்ண ஸ்வராஜுக்கான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழில் இப்போ வந்து நான் ஒயிட் டைகர் அப்படிங்கிறது தமிழில் வந்து வெள்ளை புலி என்ற நாவல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் அட்டிகா அப்படிங்கிற வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயுமே இந்த இங்கிலீஷை தான் அது டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சில நேரங்களில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ மறுபடியும் இந்த இதில் பார்த்த கொஸ்டின்ஸ் மீண்டும் பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா விச் விட்டமின் ஆக்டிவேட் த ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் எசென்சியல்ஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரத்தம் குறைதலுக்கான அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை எந்த விட்டமின் செயல்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்க. இதில் விட்டமின் கேன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ விட்டமின் கே தான் வந்து நான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ரோட் த நாவல் த ஒயிட் டைகர். அதாவது ஒயிட் டைகர்
வெள்ளைப்புலி தமிழில் சொல்லணும் அப்படி நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் அடிகா. அடுத்து த காங்கிரஸ் ஆனுவல் செஷன்ஸ் டிசம்பர் 1929 இன் லாகூர் வாஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது 1929 டிசம்பர் அன்று லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வு இருக்குல்ல, அதில் வந்து என்ன விஷயத்தை வந்து முன்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ். ஓகே, ஸோ பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு 1929 லாகூர் செஷன்ஸ். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதத்தில் நடந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி எந்த இதில் எந்த விஷயத்த எப்போ பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பிரித்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்னோ ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் அண்டர்டேக்கன் பை. ஓகே, அதாவது இது ஜாக்கிரதையில் கேட்கப்படக்கூடியது. உயரமான பகுதியில் பனியை அகற்றுவது. ஓகே, என்ன சொல்லுவதுன்னா எல்லை சாலை அமைப்பு. உயரமான பகுதியில் வந்து பனிகளை அகற்றுவது வந்து யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லை சாலை அமைப்புகள் அவங்களுக்கு இருக்காங்களே, அதான் இந்த பார்டர் ரோட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய வேலை தான் வந்து இந்த எல்லை பகுதியில் உயரமான பகுதியில் உள்ள பணிகளை அகற்றக்கூடிய பணி யாருடைய பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லை சாலை பாதுகாப்பு அமைப்புன்னு ஒருத்தவங்க இருக்கான். ஓகே, ஸோ இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லைப்புறம். அதாவது இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவோட எல்லை இருக்குல்ல, இப்போது 2 நாடுக்கு இடைப்பகுதியெலாம் இருக்கும்ல, மலைகள் அந்த காடுகள் அந்த மாதிரியான இடத்துல யார் ரோடு போடுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ மற்றபடி வேறு யாருமே வந்து இந்த வேலையை பார்க்க முடியாது. அது தவிர வந்து இந்த எல்லை பகுதியில் இப்போ ஜம்மு காஷ்மீர் அது போன்ற பகுதிகளெலாம் வந்து பனிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரோடுகளை வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஊர் சைடு பார்த்திங்க அப்படின்னா மண்ணுலாம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து அங்கிட்டு நார்த் இந்தியா சைட்லாம் போயிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லையை ஒற்றிய பகுதியில் வந்து பனியெலாம் கொட்டும்ல, அப்போ அதுக்கு வந்து ரோடு ஃபுல்லாக பனியாக, அதாவது அந்த ஐஸ் கட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது யாருன்னா இவங்க தான். அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லப்படக்கூடியவங்க கிளியர் பண்ணுவோம். ஓகே, அதான் இங்கே கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென் இஸ் வேர்ல்டு என்வாயன்மெண்டல் டே. ஓகே, ஸோ இங்கே வந்து ரயில்வேல டேஸும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க கொஸ்டின். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5. ஓகே, ஸோ ஜூன் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உலக சுற்றுச்சூழல் அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஜூன். ஓகே, ஸோ 5 ஜூனில் தான் வந்து கொண்டாடப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் விச் டே இஸ் எ வேர்ல்டு டே டு காம்பேட் டிஸ்டர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ட்ரவுட் அப்சர்வ். ஓகே, அதாவது பாலைவனம் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராட உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 ஜூன். ஓகே, ஸோ 17 இப்போ மொதல் ஒரு டே பார்த்தோம், அதே மாதிரி அடுத்து ஒரு டே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஜூன் மாதத்தில் கேட்கப்பட்டதான். ஓகே, ஸோ அதாவது 5 ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு என்வாயன்மெண்டல் டே. அது எதுனா 17 ஜூன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனம் மற்றும் வறட்சி, அதாவது வறட்சி பகுதியில் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து பாலைவனமாவோ அதாவது வறட்சி பகுதியாவோ மாறாமல் இருக்கிறதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு டேயாக தான் இருப்பான் இந்த ஜூன் 17 அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த நாளாக வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ மீண்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தது 2 டேஸு, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் தேர் ஆர். ஓகேவா, அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் யார் இருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 5 நிரந்தர உறுப்பினர்கள். ஓகே, 5 பெர்மனன்ட் அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஐநாவில் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து 5 நிரந்தர மற்றும் 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள். இந்த 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் தான் வந்து இந்தியா ஒரு ஆள். ஓகே, அப்புறம் இதுங்களா உங்களுக்கு அந்த 5 நிரந்தர உறுப்பினர்களில் இந்தியா கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐநாவில் இருக்கோம். பட் வந்து அந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த உறுப்பினராக இருக்கோம், அதாவது இந்தியாங்கிறது எந்த உறுப்பினராக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்களில் நம்ம ஒரு நாடாக வந்து தான் இருக்கும். இது 5 நிரந்தர நாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகள் வந்து இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் எலிமெண்ட் ஹேஸ் எ நேம் அண்ட் டேஷ். ஓகே, அதை என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பெயர் என்று ஒரு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஈச் எலிமெண்ட் ஹேஸ் எ நேம் அண்ட் எ யூனிக் கெமிக்கல் சிம்பிள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ வந்து இப்போ மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா இதில் கேபிட்டல் போடுறாங்கன்னா அதுக்கான ஒரு இது இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். சிலதுக்கு வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர் வந்துருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வந்திருக்கும். அப்போ அதுக்கான ரூல் வந்து தனித்தனியாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் எலிமெண்ட் ஹேஸ் ஏ நேம், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே எதனா ஒரு நேம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு பெயர் மற்றும்
ஒரு தனித்துவமான சின்னமும் இருக்கும். ஓகே. ஸோ சிம்பிள்ஸுங்கிறது நம்ம அந்த நீங்கள் சொல்லியிருந்தோம்ல மெக்னீசியத்துக்கு எம்ஜி சொல்லியிருந்தோம்ல அந்த மாதிரி இது. நேம்ங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிறது. மெக்னீசியம்ங்கிறது நேமாகவும் அதுக்கான குறியீடை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி சொல்கிறோம்ல அதுதான் வந்து சிம்பிளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஏர்லியர் நேம் ஆஃப் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வாஸ். ஓகேவா, அதாவது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முந்தைய பேர் என்ன. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற பேர்கள் வந்து தான் வந்திருக்கு. ஆனால் அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த பாபா அணு ஆராய்ச்சி மையத்தோட முந்தைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அணுசக்தி ஸ்தாபனம் ட்ராம்பே. ஓகே, ஸோ அதோட நேம் என்ன, அணுசக்தி அட்டாமிக் எனர்ஜிக் எஸ்டபிளிஷ்ட் ட்ராம்பே அப்படிங்கிற தான் வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா. ஸோ முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஏன்னா சில நேரங்களில் அப்ரிவேஷன்ஸே ஒரு கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதனால் WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உலக சுகாதார நிலையம் WHO தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல, இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஒரு இடம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா அப்படிங்கிற இடத்துல தான் உலக சுகாதார அமைப்பு அப்படிங்கிறதுடைய தலைமையகம் இருக்குது. இந்த உலக சுகாதார மையம்ங்கிறது வந்து இப்போ வந்து கொரோனா அப்படிங்கிறதுலாம் வந்துச்சுல, அதை பற்றி ஏதோ ஒரு நோயோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இது ஹெல்த் சம்மந்தமாக வருது அப்படின்னா அதை பற்றி அப்டேட் பண்ணுறது, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அலர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வருது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து இந்த கொரோனா வைரஸ் உலகம்லாம் பரவுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் வந்து எந்த நாடுகளுமே வந்து அதை அவேர்னஸாக பார்க்கல. பட் அது பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, புரியுதுங்களா அவங்களுக்கு. ஸோ அப்போதைக்கு தான் வந்து WHO அருமை தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. அதனால் இந்த உலக சுகாதார அமைப்பு WHO அப்படிங்கிறது அவரோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிவாங்கிறது எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. இருந்தாலும் நம்ம மீண்டும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஏசியா லார்ஜஸ்ட் இந்திரா காந்தி மெமோரியல் துலிப் கார்டன் இஸ் விச் சிட்டி என்னன்னா ஸ்ரீநகர். ஓகே, ஆசியாவின் மிகப்பெரிய இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் எந்த நகரத்தில் அமைஞ்சிருக்கா, ஸ்ரீநகர். த சிம்பிள் ஆஃப் யூஸ்டு மெக்னீசியம் எங்கே இருக்குது அப்படின்னா மெக்னீசியத்துடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜின்னு சொல்லலாம். எம் வந்து கேபிட்டல், ஜிங்கிறது ஸ்மாலு. ஏடிஸ் மஸ்கிட்டோ இஸ் கேரியர் ஆஃப் என்னன்னா டெங்கு. அதாவது ஏடிஸ் கொசுவால் ஏற்படக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் விட்டமின்ஸ் ஆக்டிவேட் த ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் எசென்சியல்ஸ் ஃபார் பிளட் கிளாட்டிங். அது விட்டமின் கே. ஓகேவா, ஸோ விட்டமின் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் உறைதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக வந்து சொல்லப்படுது. ஹூ ரோட் த நாவல் த ஒயிட் டைகர். அதாவது த ஒயிட் டைகர் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுனது யார் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் அட்டிகா. அடுத்து த காங்கிரஸ் ஆனுவல் செஷன்ஸ் December 1929 லாகூர் வாஸ் சிக்னிஃபிகன்ட் பிகாஸ். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லாகூர் கூட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1929 நடந்துச்சு. இதில் எந்த விஷயத்தை முன்வைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ். ஓகே, ஸோ முழு சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முன் வச்சாங்க. ஓகே, ஸோ அடுத்து கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்னோ. அதாவது இப்போ எல்லைப்புற பகுதியில் இருக்க ரோடுகளில் வந்து இந்த ஸ்னோஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவங்களோட வேலை. அடுத்து வேர்ல்டு என்வாயன்மெண்டல் டே அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே 5 ஜூன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டே ஆஃப் காம்பேட் டிஸ்ட்ரக்ஷன் ட்ரவுட் அப்சர்வ். அதாவது பாலைவனம் மற்றும் வறட்சி எதிர்த்து பாரக்கூடிய டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 17 வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிரந்தர உறுப்பினர்களும் 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு உறுப்புமே ஒரு அதாவது ஒரு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து மெக்னீசியம் பார்த்தோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு ரூல் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முந்தைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஸ்தாபனம் ட்ராம்பே. அடுத்து உலக சுகாதார அமைப்பு WHO தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவா, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.